வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அணி தேர்வில் குழப்பம், சுயநலமாக செயல்படும் ருத்ராஜ், தோனியை மதிப்பதே இல்லை, பரபரப்பு குற்றச்சாட்டுகள். அதாவது ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வி அடைந்ததற்கு அணி தேர்வில் நடந்த தவறுகளை காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கு. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 165 ரன்களையும் சேர்த்தது. இதன் பின் களமிறங்கிய ஹைதராபாத் அணியானது 18.1 ஓவர்களில் எல்லாம் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 166 ரன்களையும் சேர்த்து அபார வெற்றியை பெற்றுள்ளது. இதனால் சிஎஸ்கே அணி தொடர்ச்சியாக 2 தோல்விகளையும் அடைந்து உள்ளது. இந்த தோல்விக்கு சிஎஸ்கே அணி தேர்வில் நடந்த குழப்பமே முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர பவுலர்களான முஸ்தபிர் ரஹ்மான் விசா பிரச்சனை காரணமாக நாடு திரும்பி இருக்கிறார். அதே போல பக்கீர் ராணா காயம் காரணமாகவும் களமிறங்கவில்லை. இதனால் சிஎஸ்கே அணி தரப்பில் சமீர் ரிஸ்வி நீக்கப்பட்டு இவர்கள் மூவருக்கு பதிலாக தீக்ஷனா, மொயின் அலி மற்றும் முகேஷ் சௌத்ரி ஆகியோர் சேர்க்கப்பட்டார்கள். இதில் முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரப்பட்டார். இதில் முகேஷ் சௌத்ரி வீசிய ஒரே ஓவரில் 27 ரன்களும் விளாசப்பட்டு உள்ளது. இதுவே ஆட்டத்தை ஹைதராபாத் அணி பக்கம் மாற்றியது. அதே போல பேட்டிங் ஆர்டரிலும் ஜடேஜாவை முன்னதாக களமிறக்கி தவறான முடிவை சிஎஸ்கே அணி எடுத்துவிட்டது. டாப் ஆர்டர் வீரரான மொயின் அலியை கடைசி வரை பேட்டிங் செய்ய அனுப்பாததும் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு காரணமாகவும் அமைந்து உள்ளது. அதே போல முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக சர்துல் தாகூர் களமிறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் டிராவிஸ் ஹெட், கிளாசன் மார்க்கரம் போன்ற பவர் ஹிட்டருக்கு சர்துல் தாகூர் போன்ற பவுலர்கள் சரியாக இருப்பார்கள். அதே போல தீபக் சஹாரை போன்ற ஸ்விங் செய்யும் முகேஷ் சௌத்ரியை ஏன் சிஎஸ்கே அணி தேர்வு செய்தது என்ற தவறும் ரசிகர்களிடையே விவாதிக்கப்பட்டும் வருகிறது. அதே போல சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 தேர்வில் ருத்ராஜ் அவர்கள் தல தோனியிடம் எந்த ஒரு ஆலோசனையையும் கேட்காமல் சுயநலமாக செயல்படுவதாகவும் தகவல்களும் வெளியாகி உள்ளது. இது தற்போது சிஎஸ்கே அணி மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.